இருக்கா? படிப்பு வசதி இருந்தும் வழி சரியில்லை. பட்டா உள்ள சாமி இந்த பெரிய பஸ் பெண்களுக்காக கொடுத்து மட்டும் என்ன புண்ணியம்? விலை பஸ் பூரா எல்லாம் ஏற்றிட்டாங்க, அதெல்லாம் புரியாது அவரு. எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நாங்க முதலமைச்சருக்கு தான் போடுவோம். யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு. எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நாங்கள் எங்கள் ரசிக்கு தலை ரசிக்கு நாங்கள் தலை அது வேணாம், தலை அந்த இதே வேணாம் இது வேணாம் சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் இது விஜய்க்கு மட்டும் தான் நாங்கள் ஓட்டே போகிறோம். இப்போ ஓட்டு ஒரு 2 நாள் எங்களுக்கு ஓட்டு வந்துடும். அதனால விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டே ஒரு எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு தான். இந்த எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நம்மளை தாண்டாத வரைக்கும் எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டோம், யாரும் இன்ன வரைக்கும் செஞ்சது இல்லை. இன்ன வரைக்கும் மக்கள் ஆச்சு, மகந்த ஆச்சு. விஜயகாந்த் சொன்ன மாதிரி இன்னும் அவ்வளோதான் விஜய்க்கு ஓட்ட போட்டுருவோம். எங்களுக்கு நல்லது செஞ்சால் மற்றது இது பண்ணால் நல்ல மேலே கவர்மெண்ட் கட்டால் ஓப்பட்டுருவோம். என்ன காரணம் விஜய்க்கு மாற? எங்களோட குரூப்புக்கு நாங்கள் போட்டு போட்டு பார்த்தோம், யாரும் ஒரு நல்ல கட்டை இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதெல்லாம் வேற தாண்டி இருந்திருக்கு. இது திமுக போட்டோம், மத்து போட்டோம், எதை போட்டோம், யாரும் நல்ல கிடைச்ச இல்ல. இப்ப விஜய் எப்படி நல்லது கெட்ட செய்யலாம்? அதான் உங்களுக்கு வீடு, உங்களுக்கு பட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பட்டா உள்ள சாமி தொண்டு பண்ணதுனால கொடுத்து நாங்க எங்க வாக்கியாம்பூர்ல கிடக்குறோம், இது பண்ணி கிடக்குறோம். எந்தமான இதுல எங்களுக்கு இந்த ஆட்சி விஜயகாந்த் ஓட்டை போட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு எங்க நிலைமையில செஞ்சால் மக்கள் ஆட்சி, மகந்த ஆட்சி. விஜய்க்கு தான் ஓட்ட போடுவோம். எந்த ஜெயிலுக்கு வந்தாலும் சேர்த்தான் ஜெயிக்க நாங்க தயார் உண்டு. வெயிட்டும் கொடுப்போம், மற்றதும் கொடுப்போம். எந்த ஆட்சி வந்தாலும் சேர்த்தான் ஜெயிக்கிறது நாங்க ரெடி உண்டு. பேரு மணிவண்ணன், கரெக்டா கேட்டுங்க. ஒரு எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய் தான். என்ன காரணம்? எதை செய்யறனாலும் செய்வாங்கன்னா ஓட்டு போட போறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டோம்னா எம்ஜிஆருக்கு போட்டோம். எம்ஜிஆருக்கு. அவரும் எடப்பாடி இருக்காரு, அவருக்கு போட வேண்டியதானே? எடப்பாடி போட்டிருக்கும். அதான் அவர் ஜெயிச்சு எது மாற்றம் வந்தது உங்க வாழ்க்கையில? நான் அவருக்கு ஓட்டே போடல. ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு தான் போட்டீங்க? அவர் போட்ட நீங்க? எனக்கு இப்பதான் ஓட்டுல சேர்த்திருக்காங்க. இது மாதிரி சேர்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி சேர்க்கல. இப்பதான் ஓட்டுல சேர்த்திருக்காங்க. ஒரு எலெக்ஷன் யாருன்னு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கே தாங்க. என்ன காரணம்னா வருஷம் இதே தான் இருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்கும். இந்த வருஷம் புதுசா போட்டு பார்ப்போமே. அதான் நான் போன வருஷம் யாருக்கு போட்டீங்க? போன வருஷம்லாம் நான் போட்டது டிஎம்கே தாங்க. என்ன காரணம் நான் மாறனா நமக்கு எப்பவுமே விஜய் ஃபேன் தான். அவரு எலெக்ஷனுக்கு வந்தது இப்பதான் நமக்கு தெரியும். அதனால கண்டிப்பா அவருக்கு தான் அரசியல் தெரியாதுன்றாங்க. சில மாற்று கருத்துலாம் அவர் பேன வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது எப்படி சொல்றது? அவருக்கு அரசியல் தெரியாதுன்னா சினி ஃபீல்டுல எவ்வளவு கத்துருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது தெரியாம இதுல இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லையே. சீமானும் இப்படி பேசுறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் தம்பின்றாரு, இப்ப தற்கூரின்றாரு. அதெல்லாம் பத்தி என்ன சொல்றீங்க? அது எப்படி சொல்றது? இவர் ஒரு எலெக்ஷன்ல ஒரு படம் வந்தாவே ஆபத்துகள் ஏகப்பட்டது வரும். அது மாரி ஏகப்பட்டது ஏற்றக்குள்ள பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி வந்தாதானே அப்புறம் தளபதி. வர எலெக்ஷன் யாருன்னு ஓட்டு போடுறீங்க? விஜய் தான்ப்பா. என்ன காரணம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி, அதனால நான் ஓட்டு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி யாரு வராங்களோ அவங்களுக்கு போட்டோம். இப்ப விஜய் வரதுனால விஜய் ஓட்டு. என்ன காரணம் விஜய்க்கு மாற டக்குன்னு மாறினாக்கா எல்லாம் பிடிச்சிருக்காதனால ஓட்டு போகணும். அது இல்லக்கா, எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும்தாக்கா. அது வேற. இப்ப சினிமாவை விட்டு அரசியலுக்கு வராரு. இப்ப அரசியலுக்கு வர அவரை பிடிக்கணும்ல. எல்லாம் ஒரு நம்பிக்கை ஓட்டு போகணும்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். என்ன காரணம்? வந்தா நல்லா இருக்கும், அதுக்காக பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தாரு, எடப்பாடி எல்லாம் இருந்தாரு. அவருக்கே யோசிச்சு பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்காக இல்ல, யாரு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஆனா இப்ப விஜய் வரதுனால விஜய்க்கு ஓட்டு போடுவோம். உங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் எதுவுமே இல்லப்பா எங்களுக்கு. நாங்க எப்பவுமே தான் வாக்கியா ஒருத்தல் தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த வசதி, ரோட்டு வசதி இல்ல, எதுவுமே இல்ல. குடிநீர் சுத்தமா இல்ல. ஒரே ஒரு அடிப்பைப்பு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு நாங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் விஜய் வந்தா எங்களுக்கு செய்வார் நல்லது. அதனால ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற ஆட்சி எல்லாம் நீங்க போயிட்டு மனு கொடுத்தீங்களாக்கா? அதெல்லாம் கேட்டீங்களாக்கா? கேட்டோம். இது வரைக்கும் இன்னும் எதுவும் வரல. இதுக்கப்புறம் விஜய் வந்தா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக நாங்க போடுவோம். உங்க பசங்களுக்கு படிப்பு வசதி எல்லாம் அதெல்லாம் இருக்கா? படிப்பு வசதி இருந்தும் வழி சரியில்லை. இங்க இருந்து போகணும்னா ரொம்ப தூரம் போகணும். மெயின் ரோட போடணும். அங்க இருந்து போனா பைபாஸ் பக்கத்துல இருக்கு, அது தாண்டிதான் போகணும் படிக்கிறதுக்குலாம் பசங்க. இப்போ விஜய் வந்தா கொஞ்சம் வசதி கொஞ்சம் கிடைக்கும் எங்களுக்கு. வழி கொஞ்சம் சுத்தமா இருக்கும். ஒரு இதை போட்டு தருவாங்க. அதனால விஜய்க்கு ஓட்டு. யாருக்கு ஓட்டு போடுறீங்க? டைம் ஏதோ மாற்றம் தெரியுமே. விஜயகாந்த் போட்டு போடலான்னு ஐடியா இருந்தோம். இப்போ விஜய்க்கு போகலான்னு இருக்கோம். என்ன காரணம்னா இது வரைக்கும் யாருமே ஒன்றும் பண்ணலையே. வந்தாங்க, இவ்வளவு பேர் இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, யாரும் ஒண்ணுமே செய்யல. மாற்றம் தெரியுது. எல்லாரையும் ஒரு கோஆப்ரேட் பண்ணி வச்சிருக்குதான் செய்ய சொல்லுவோம். இது யாரும் தலைவர் தொண்டர்லாம் யாருமே கிடையாது. அடிப்படை வசதியே கிடையாது. ரோடு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இதுல ரோடு அது பாருங்க, கூவம் ஓடுது.
வைக்கல சாக்கடை யாருண்ணா யாரும் வந்து எட்டியே பாக்கலையாண்ணா? வரமாட்டாங்க. அந்த தேவைக்கு மட்டும் தான் வருவாங்க. இங்க யாரு வரா? யாரும் ஓட்டு போட வரல. வராங்களா? அப்ப கேட்க வேண்டியதானே நீங்க? அந்த டைம் செய்யறேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய கண் துடைப்பு இவங்களுக்கு கண் துடைப்புக்கு அவங்க செஞ்சு சொல்லிட்டு நீங்க போடுவாங்க. மனுலாம் கொடுத்தீங்களா? எல்லா இடத்துலயும் அனுப்பிச்சு விட்டாச்சு. இத நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து தலைமுறையில போட போனேன். ஒரு வாட்டி வெள்ளம் வந்தது, ஃபுல்லா இது ஃபுல்லா தண்ணி போயிடும். அதை தலைமுறை எடுத்து போட போனேன். இது போறேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டானுவோம். விடல. இந்த சாக்கடை வீட்டுக்கு பக்கத்துல சாக்கடை வரலாமா? வரக்கூடாது. அதை நிறுத்திட்டானுவோம். விடல யாருமே. என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன மனு கொடுத்து போய் யாரையாவது பார்க்க வேண்டியதானா? எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்தாச்சு. மனு அங்க கேன்சல் ஆகுதா என்னன்னே தெரியல. எங்களுக்கு யாரும் அது ஒத்துழைப்பு கொடுக்கல. ஸ்டாலின் ஆட்சியும் நல்லா பண்றேன்றாங்க. எடப்பாடி அதுக்கு முன்னாடி இருந்தா அவரும் நல்லா பண்றேன். யாரும் ஒண்ணும் பண்ணல. அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வருவாங்க, அவங்க காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இங்க இருக்கிற மக்கள் அதாட்டும் அப்படியேதான் இருக்குவோம். பசங்களுக்கு படிப்பு வசதி எதுவுமே கிடையாது. அந்தாண்ட இருக்கு ஸ்கூலு, தெருவில் இருக்கு. இதுங்க எப்படி போவோம்? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போய் அந்தாண்ட போய் தான் வரணும். எப்படி போக முடியும்? இந்த 2 நாளைக்கு போவோம், அப்புறம் போவாது, வீட்டுல கிடக்கும். இப்போ இதுல ஒரு பாலம் இருந்துச்சு, பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல இருந்து அந்த பாலம் போட்டு தரல. நாங்களும் போய் எழுதி கொடுத்துறோம் பாலத்துக்காக. ராகவேந்திரால போட்டாங்க இப்போ புது பாலத்தை. அந்த பாலத்தை இங்க போட்டுருந்தா பசங்க போயிட்டு படிச்சிருக்கோம், கூட இருக்கும். எதுக்குமே வசதி கிடையாது. வர எலெக்ஷன் யாருக்கு தவிர்ப்படுவீங்க சார்? ஓட்டு போற விஷயத்துல நம்ம என்ன சொல்ல முடியாது. யாருக்கு போடுறது என்னங்கிறது ஒண்ணும் புரியல. யார் நல்லவங்களோ அவங்க பார்த்து செய்ய வேண்டியது. இப்ப நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கல்ல, ஆமா. அவங்க ஆட்சியில எப்படி இருக்கு? அவங்க ஆட்சியில் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மாசம் 1000 ரூபாய் பெண்கள் கொடுத்துருக்காங்க. சரி. முதியோர் பணம் ஒரு ஆளுக்கு 700 ஏற்றிருக்காங்க. சரி. இப்ப இந்த பொங்கலுக்காக ஒரு 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இப்ப திருப்பி இந்த 3 மாசம் ஒரு பதவி முடிய போகுது. அதுக்காக சேர்த்து மொத்தம் ஒரு 5000 ரூபாய் பணத்தை போட்டு ஜனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்த கடைசியா விலைவாசியை ஏற்றி விட்டுருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த ஃப்ரீ பஸ் பெண்களுக்காக கொடுத்தது மட்டும் என்ன புண்ணியம்? விலைவாசி பூரா எல்லாம் ஏற்றிட்டாங்களே, அதான் பெரிய இதாகுது. எங்களுக்கு ஊடு வாசம் இல்லைன்னு சொல்லி நாங்க பட்டாக்கு நாங்க எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்தா பட்டா வந்திருக்கு. ஆனா வந்திருக்குண்ணா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப ஆட்சி அவருக்கு முடிய போகுது. அதுக்கு முன்னாடி ஊடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு கிடைக்கும். இல்ல அவர் ஆட்சி முடிச்சுன்னா யார் கட்டி கொடுப்பா? வேற போய் நீங்க கேட்க வேண்டியதுனா கிடைக்கும். நேற்று கூட நாங்க போய் வந்தோம். கான்ட்ராக்டர்காரரு, இன்ஜினியர் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்து இருந்து அந்த இடத்துக்கு வண்டி வர சூழ்நிலை. கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தனியான பாலைவனம் மாதிரி இருக்குது. பெரிய போட்டுல பாலைவனம் மாதிரி இருக்குது. தண்ணிக்கு வசதி இல்லை. அந்த இடத்துல ஊடு கட்ட போனா ஊருக்காரங்க பிரச்சனை பண்றாங்க. இப்பெல்லாம் பல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அது என்ன செய்யுது? நாங்க நேற்றுக்கு வந்தாங்க, இன்ஜினியர் வருவாங்கன்னாங்க. கடைசி இப்ப என்ன சொல்றாங்க, மெட்ராஸ்ல இருந்து செட்டிங்ஸ் ஊர்ல கொடுத்தீங்களா, இரும்பாலை செய்யற வெல்டிங் வச்சு அந்த மாதிரி ஊடு கொண்டு வந்து கட்டுறாங்க. அது மாதிரி ஊடு கட்டி நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை இப்ப இருக்கு. பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டா கொடுத்து என்ன புண்ணியம்? ஊடு கட்டி கொடுத்தா நமக்கு இதாவது 5 லட்ச ரூபா இது கொடுத்துருக்காங்க. அந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஊடு கட்டி கொடுக்கணுமே. கான்ட்ராக்டர் வந்து பார்த்தாரு, எனக்கு செலவு அதிகமாகும், என்னால முடியாதுன்னு அவர் ஒதுங்கிட்டாரு. சரி. இப்போ செட்டப் மெட்ராஸ்ல இருந்து வெல்டிங் வச்சு தகரம் மூட்டை ஊடு இல்லையா, அந்த மாதிரி ஊட்ட கொண்டாந்து கொடுக்குறேன்றாங்க. அதுல ஒரு முடிவு அப்படியே இருக்குது. நீங்க எங்களுக்கு ஊடு கட்டி கொடுத்தா ஓட்டு போடுவோம். மொத்தமா யாரா இருந்தாலும் சேர்த்தான். எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுவோம், இல்ல ஓட்டு போட மாட்டேன். இருக்கிற இடத்துலயே கட்டினாதான் அது கரெக்ட். அது இந்த இடம் வேற ஒரு இடம். இது கிடைக்காது, இந்த இடம் கிடைக்காது. இவங்க ஒரு 3 பேர் பங்கு. 3 பேர் பங்குனாங்க. ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது சரிப்பட்டு வராதுங்க. இது பட்டா. இதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால எங்களுக்கு இப்ப கொடுத்தீங்கல்ல, அந்த எங்களுக்கு ஒழுங்கா செஞ்சு கொடுக்கணும்ல. அதுதானே பெரிய பிரச்சனையா. ஓட்டு கேட்க வரட்டும், ஓட்டு கேட்க வரும்போது நாங்க எல்லாம் முடியல. அந்த 5000 ரூபா 3000 ரூபா குடுக்குறாங்களா, அந்த மாசம் 1000 ரூபாய் எல்லாம் இந்த 365 நாளுக்கு மொத்தம் 4 வருஷம் ஆண்டுருக்காங்க. முடிய போகுது. இது ஓகேவா உங்களுக்கு? போதுமா? அது இல்லாம உங்க பசங்க படிப்பு வசதி அதெல்லாம் ஓகேவா? அது எங்களுக்கு படிப்பு வசதி எங்களுக்கு ஏன் எங்க பசங்களுக்கு படிப்பு வசதி கொடுக்கல. பள்ளிக்கூடம் இங்கிருந்து 1 2 கிலோமீட்டர் போகணும், பைபாஸ் தாண்டி போகணும். அதனால பசங்க போறதுக்கு வழி சான்ஸ் கிடையாது. வேறவங்களுக்கு வசதியா இருந்துக்கலாம், எங்களுக்கு அது பத்தலாது. சரி. இது சீமான் பேசுறாரு இயற்கை விவசாயத்தெல்லாம் பத்தி. அது இல்லாம உங்களுக்கும் ஆதரவா பேசுறாரு. சீமானுங்களா? அவர் சீமான் பேசுறாருனாக்க இன்னும் இது வரைக்கும் சீமான் எங்க பக்கம் வந்ததே கிடையாது. அவர் அங்கேயேதான் சுத்துறாரு, இங்கே எல்லாம் வந்தது கிடையாது. விஜய் ஒருத்தர் புதுசா அவரை பத்தி அவர் விஜய் பத்தி சும்மா புதுசா வந்ததுனால அதெல்லாம் சும்மா கிடையாது.
அது என்ன ரசிகர் மன்றம் நிறைய இருக்குது. ரசிகர் மன்றம் இருக்கும்போது அவங்க ரசிகர் போட்டு ஜெயிக்க முடியுமா? ஒரு இல்ல. புதுசா வந்தாலும் அவர் ஜெயிக்க சான்ஸ் கிடையாது. எடப்பாடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்து ஆரம்பத்துல அவர் செஞ்சாருவாங்க இல்லைங்கள. அம்மா இருக்கும்போது நடந்துச்சு இந்த பிரச்சனை. இப்ப அவர் வந்தா மட்டும் நம்ம என்ன செஞ்சுட்டு போவாரு? அவர் யாராவது ஜெயிக்கணும் அவங்க பாத்துக்கிறாங்க. ஜெயிக்கணும் பாத்துக்கணும். அவர் என்ன செய்வாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதான் ஒரு பெரிய பிரச்சனையா. யாரதான் உட்கார வைக்கலான்றீங்க? எங்களுக்கு முடிவை வீடு கட்டி கொடுக்க யாராவது உங்களுக்கு அவர் தான் உட்காருங்க. ஆமா, யாரு எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. பஸ் ஸ்டாப் அப்படிதான். பஸ் அக்கா ஒரே நிமிஷம் இருக்கா. பஸ் ஸ்டாப் அப்படித்தானே சொன்னாங்க. நான் வீடு கட்டி வீடு கட்டி தரேன். அப்படி இல்லைங்க. எங்களுக்கு வந்து வர்றாங்க. எங்களுக்கு ஊடு கட்டி கொடுங்க. எங்களுக்கு ஊடு இடம் இல்ல, வசதி இல்ல, நாங்க ஓட்டு போட சொல்லி கேட்டுக்கிறோம். நீங்க ஓட்ட போடுங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் செய்யுது. இதுவரை செஞ்சது அப்படிதான் ஏமாத்திட்டு போவாங்க. அதே நடக்குது. அப்ப இந்த சீப் என்ன செய்ய போறோம்? நாங்க எதுவுமே ஓட்டு போட முடியும். வீட்டை கட்டி கூட ஓட்டு போறோம். அதுல கரெக்டா நிறுத்தணும். நிறுத்தத்தான் போடலாம். அந்த சீப் நிறுத்தத்தான் போறோம். என்னங்க ஒரு 14 குடும்பம் இருக்குது. 14 குடும்பத்துல என்ன எல்லாத்துக்கும் பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டாக்கு அவங்க எங்கதான் இருக்குன்னு இடம் தெரியாம இருக்கிறாங்க. எங்களுக்காவது இடத்த காட்டிருக்காங்க. அவங்களுக்கு இடமே காட்ட கிடையாது. எந்த இடம்னு என்னங்கிறதே தெரியாம இருக்குது.